திரு விஜயோட. இப்போ விஜய்னு சொன்ன கோச்சுக்கிறாங்க எல்லாருமே, எல்லாம் திட்டுறாங்க கீழே. என்னென்ன விஜயா அப்படின்னு. என்னுடைய தம்பி சகோதரர் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அமைதியாக இருந்துச்சு. என்னைக்கு ஆரம்பிச்சாலும் எங்கள் அசிஸ்டன்ஸை சொன்னேன், ஐ திங்க் தெர் இஸ் கோயிங் டு பி அனதர் சுனாமி அப்படின்னு. I think I told him very specifically the day he is going to walk into the Kanyakumari or south extreme, people going to follow him like anything. I'm சொன்னேன். நான் சொன்னது நடந்துச்சான்னு தெரியாது, ஆனால் டீப் டவுன் ஐ ஃபெல்ட் தட் திஸ் மேன் வில் கம் அப்படின்ட்டு. என்னுடைய ஆஃபீஸில் நிறைய நண்பர்கள் வருவாங்க, டைரக்டர் நண்பர்கள்லேருந்து நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க. எல்லாருமே வந்து யாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு தாங்க வருவான்னு கூட அது கூட சொல்லலை. ஒரு சீட்டு கூட வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து வி ஸ்வீப்ட் ஆக்சுவலி. இது வெரி ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராங் வில் மேன் ஆக்சுவலி. அண்டு இப்போ வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்டில் ஹீரோவாக இருந்தார். இனிமேல் வாழ்நாள் முழுதும் ஹீரோவாக இருக்கணும் ஆக்சுவலாக இருப்பார். யூ வில் டூ குட் ஆக்சுவலி. வில் ஆல் ப்ரே ஃபார் யூ. யூ வில் டூ குட். யூ வில் ஐ நோ டீப் டவுன். நம்ம நிறைய பேர் அவர் பிரச்சாரம் பண்ண போல ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணாங்க. நான் பழகினது ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆக்சுவலி. அந்த 80 நாட்கள்லாம் ஐ குட் சி, பிகாஸ் நான் நிறைய வாழ்க்கையை படிக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன். இஸ் அ கிரேட் மேன் ஆக்சுவலி. இஸ் அ கிரேட். இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். பிகாஸ் வி ஆர் அப்பொலிட்டிக்கல். வி நோ போத் த ஃபேமிலிஸ். எங்களுக்கு தெரியும், எனக்கு உதயம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அப்போ நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. வி ஹவ் டு கீப் குவைட். There are the places where we have to keep quiet, we have to keep quiet. So I kept quiet actually. But deep down, I felt this is going to happen. 100% is going to happen, I know that. And it will happen. And he is going to do wonder, I am telling you. நான் வந்து நிச்சயமாக போய் எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போகல. அவர் எந்த இடத்துல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ப்பேன், டிஸ்டன்ஸ்லேருந்து வாழ்த்துவேன், டிஸ்டன்ஸ் தான் அவருக்காக ப்ரே பண்ணுவேன். இதுக்கு நான் சொல்கிறதுல வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு அஜெண்டாக்காவும் நான் சொல்லவே இல்லை. He will do great things. நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு. வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவருக்கு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. they will teach him. best people இருக்காங்க, they will teach him. he will do great things to people actually. I know that. thank you. நான் உட்காருங்க, இதை முடிச்சிடும் போயிடுவோம். ஐயா ஜெயராம் சார்கிட்ட மட்டும் எதுவும் அரசியல் ஒரு 10 மக்கள் கை கட்டுறாதீங்க. நான் அவருக்கு சார் அரசியல் பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி தான் சார் வந்திருக்காரு. அதனால அரசியல் உங்களுக்கு என்ன கேள்வினாலும் என் தலைவன் மிஸ்கின் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்குங்க. ஹலோ ஜெயராம் சார். சார் அரசியல் கேட்க மாட்டோம், ஆனால் ஒரே ஒரு டீட்டெயில் மாத்திரம் கேட்குறோம். இங்கே சார் இந்த மிஸ்கின் சார் பாண்டியராஜ் சார்லாம் பன்னீர் சோடான்னு பேசினாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்கள் பக்கத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை வந்து அந்த மாதிரி பன்னீர் சோடா கூப்பிடுறதுக்கு வைக்கிறதுக்கு மிஸ்கின் சார் கூப்பிட்டுருக்காரா? இல்லை சார், இது வரைக்கும் என்ன பன்னீர் சோடா கூப்பிடல. என்னன்னா நானும் பன்னீர் சோடா விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நினைக்கிறேன் கூப்பிடுறது இல்லை. சார் சார் இங்க மிஸ்கின் சார் மாதிரி வந்து மிமிக்ரி பண்ணி சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல மிஷ்கின் சார் எப்படி பேசுவாரோ அது மாதிரி 2 வார்த்தை நீங்க பேசி காமிங்க சார். Oh my god. Sir, did you do that? சார் அவர் மாதிரி டயலாக் ஏதாவது பேசி காமிங்க. இல்லை எல்லாமே இல்லை, உங்களுக்கு மாதிரி காட்ட சொன்னாங்க, அப்படிதான் காட்டினேன். தேங்க்யூ. மிஷ்கின் சார், நீங்க சம்பளம் நிறைய கேக்குறதா சொன்னாங்களே, ஒரு படத்துக்கு எப்படி கமிட் பண்றீங்க? எங்கம்மா இருக்கு? எங்க இருந்து வருது? கவிதா கொஞ்சம் எந்திரிச்சு கேளு. கவிதா, உன் குரலை நீ எங்க பட்டாலும் கேட்கணும் ஆக்சுவலா. என்னம்மா சம்பளம் அதிகமா கேக்குறதா சொன்னாங்களே? ஆமா, அதாவது டேரக்ட் பண்றது கொடுக்க மாட்டேன்றாங்க, அதை நடிக்கிறது கேட்கறது குத்துறாங்க. ஆமா,
மியூசிக் ஷோக்கெல்லாம் ஜட்ஜா போறீங்க. உங்களோட ஃபேவரட்டான சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாட முடியுமா? தென்றல் வந்து தீண்டும் போது வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து மோதுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமா, உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் கண்ணம்மா சின்ன கண்ணே. தேங்க்யூ. மிஸ்கின் சார், தமிழ் சினிமாவில் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு பன்னீர் சோடா கொடுத்தீங்கன்னா எப்படி கிரியேட்டிவிட்டி வரும், எப்படி சினிமா சீன் வரும், உடல் நலம் மனநலம் கெடாதா? பாண்டியராஜ் சார் பன்னீர் சோடா குடிப்பாரு எங்களுக்கு என்னைக்கு தான் தெரியும். நீங்க பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா? பன்னீர் சோடா குடிச்சு பாருங்க, உங்களுக்கு உடல் நலம், அறிவு நலம், மனநலம் எல்லாமே நல்லா ஜாஸ்தி ஆகும். ஆக்சுவலா அது வந்து கோட் வேர்டு. நீங்க நான் எதை சொன்னீங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. அதனால தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். we coin a word called பன்னீர் சோடா. it can be a real பன்னீர் சோடா, it can be a pseudo பன்னீர் சோடா. நீங்க சொல்ற மாதிரி தான் பன்னீர் சோடெல்லாம் விட்டுட்டேன். இவர் சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால கதை. நீ ரொம்ப நல்லவன்டா வெங்காய கற்பா. மிஸ்கின் சார் ஃபாரின் போறாரு, கண்டென்ட் வேணும்னா வாங்கிக்கோங்க சீக்கிரமா. மிஸ்கின் சார், ஜெயராம் சார் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாரு, என்ன கூப்பிடவே மாட்டாங்க. எங்க சார் சொல்லுங்க சார். என்ன கூப்பிடவே மாட்டாங்க பன்னீர் சோடா அதில் அப்படின்னு. எப்போ கூப்பிட போறீங்க சார்? நீங்க பன்னீர் சோடா சாப்பிடுற மாதிரி ஐடியா இருக்கா சார்? நாங்க சொல்றோம் நீங்க நினைச்சு விட்டு வரணும். எல்லாரும் நல்லவங்க ஆயிட்டீங்களா? எப்படி புரியவே இல்லை எனக்கு. ஏன் சார் நல்லவங்களா வரீங்க? பன்னீர் சோடா குடிச்சு பன்னீர் சோடா குடிப்பாடே சாமி, ஒரு பன்னீர் சோடா வாங்கிக்கோடா. பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா சார் நீங்க? பாண்டி ஜெயராம் சார், சரிங்க சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மேடம் கூட நடிக்கிறீங்க. அந்த பாண்டிங் எப்படி இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதிரியே வந்து அவங்க டோட்டலாகவே மாறிட்டாங்க. ரொம்ப அமைதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து ரொம்ப கரெக்டாக வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்போ வந்து எல்லாமே டோட்டலாக சரிப்பா எல்லாம் நம்ம பசங்க தானே பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி இருக்கு அந்த பாண்டிங்? இல்லை, நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ கடந்த 40 வருஷங்களாக நிறைய படங்கள் 25 படத்துக்கு மேலே ஹீரோயினாக பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல இந்த கிவ் அண்ட் டேக் மாதிரி, எந்த இடத்துல நம்ம எந்த ரியாக்ஷன் போட்டால் உருவசி அதை எப்படி திருப்பி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது, அது இத்தனை படங்கள் பண்ணதுனால நிறைய தெரியும். நாங்கள் சேர்ந்து நடித்த படங்கள்லேயே 6 படத்துக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேங்க மலையாளத்தில். ஸோ அது அப்பப்போ தெரியும். அதனால இந்த படத்தில் எல்லாமே நாம் பண்ணுற ஒவ்வொரு டைலாக்கும், நாம் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அவங்க ரியாக்ஷன், அது மாதிரி அவங்க பண்ணுறதுல என்னோட ரியாக்ஷன், அதுதான் இந்த படத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அவங்களால எனக்கு அது கரெக்டாக தெரியும். நான் இப்படி போட்டு அவங்க அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பாண்டி இங்க மணி, வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லர் பார்த்தேன். தேங்க்யூ சார். இப்போ 2 கேள்விகள் எனக்கு உங்ககிட்ட. ஒன்று வந்து ஊர்வசி அம்மா பேசும்போது சொன்னாங்க, இந்த படம் வந்து மலையாள படங்கள் ரொம்ப வேகமாக எடுப்பாங்க, ஆனால் மலையாள படத்தை விட வேகமாக வந்து இந்த படம் எடுத்தது எப்போ ஷூட்டிங் ஆரம்பிச்சு எப்போ முடிச்சிங்கன்னே தெரியல அப்படின்னாங்க. அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக பார்க்குறேன். எத்தனை நாள் எடுத்தீங்க ஒன்று? அண்ட் இதுக்கான கதை எங்கேருந்து ஆரம்பிச்சது? இந்த கதை வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரைட்டிங்க்கு என்ன, வாட் இன்ஸ்பயர்ட் யூ? எங்கேருந்து ஆரம்பிச்சது? தொடக்க புள்ளி அது? நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா பட்ஜெட் பிஸ்னஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை, 45 நாள் படத்தை முடிச்சிருக்கோம். 45 நாள் படம், 2 நாள் இந்த ப்ரொமோ சாங்க்கு 2 நாள். அதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய டீம், என்னுடைய ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா அவங்க ஒன் டேக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அப்புறம் இவங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் எடுக்கிறது, அது பெரிய இதுவாக இருந்தது. ஆமாம், 60 டேஸ் சொல்லலாம். ஆமாம், ஏன்னா 2 கால் ஷீட் போனோம், அதனால போனோம். இன்னொன்று, அந்த வீட்டுக்குள்ள எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா சொன்னது மாதிரி கேமராமேன் வந்து அப்படியே ஃபுல்லாக வீடியோ தெரியாது, ஃபுல்லாக பிளாக் கிளாத்தில் போட்டு மூடிடுவார். சின்ன இடம் தான். அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பண்ணுற காமெடியை சிரிக்கிறதுக்காகவே கூட்டமாக எல்லாம் மேக்கப் எல்லாமே அப்படியே நின்றுவாங்க. உங்கள் காம்போவை பார்த்து சிரிக்கிறதுக்காகவே ஒன்வர்னு போயிட்டே இருக்கும். ஆனாலும் அதுக்குள்ள வந்து அம்மா சொன்னது மாதிரி அந்த ரைட்டிங் தான் வந்து அந்த சிரிப்பை வந்து அவ்வளவு கொடுத்தது. அதுக்காக வச்சு அது ரைட்டிங்காக வந்து அந்த படத்துக்கு நான் 3 வருஷத்துக்கு முன்னாலே எழுதினேன். இது வந்து லாக்டவுன் டயத்துலேயே அந்த கதையை நான் எழுதிட்டேன். ஒரு சின்ன ஸ்பார்க் தான்.
என்னுடைய அஸ்வின் அசிஸ்டண்ட் கப்புள் ஃப்ரெண்ட்லி டைரக்டர் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு ஒரு வெப் சீரிஸ் சொன்னான். இது பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த வெப் ஹிந்தியில் வந்து குல்லக் அப்படின்னு சொல்லி சோனியில் இருக்கும் அந்த வெப் சீரிஸ். அதை நான் பார்த்தேன். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை நான் தழுவல் அப்படின்லாம் போட்டுறாதீங்க. அது சீன் எதுவுமே இருக்காது. அதில் ஒரு அப்பா அம்மா 2 ஆம்பளை பசங்களுக்குலாம் நடக்கிற ஒரு கதை. அது வந்து இதை சொல்லி இது மாதிரிலாம் நான் வந்து ஒரு வாரத்தில் கதை பண்ணிடுண்டா அப்படின்னு எங்கள் பண்ணுங்கன்ட்டு போயிட்டான். அந்த சவாலை எடுத்துக்கிட்டு பண்ண இந்த கதை தான் இந்த கதை. அது வந்து அப்புறம் வேறையா சுவாரஸ்யம் மாறி அதுக்குள்ள ஒரு கொலை விழுந்தா எப்படி இருக்கும், அந்த கொலையை யார் இது அப்படின்னு அது வந்து ஒரு கதகளி நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறதுனால அந்த மூடுக்குள்ள இதை வந்து ஒரு டார்க் காமெடியாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஸ்கிரிப்டாக எழுதி தூக்கி வச்சுட்டேன். அப்போ ஜெகண்ணன்கிட்டையும் திவ்யா அவங்க அப்போ வந்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு படத்தில் ஒரு ஃப்ரெண்டு இந்த ஸ்கிரிப்ட் புக் எடுத்து கொடுக்கும்போது அவங்க வந்து சார் இதை உடனே பண்ணுங்க சார், இது ரைட்டிங்காக செம்மையாக இருக்குது அப்படின்னாரு. சண்முகராஜன் சொல்லி நண்பர் ஒருத்தர், அவரும் வந்து பாண்டியராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து உங்களுடைய ரைட்டிங் அது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால சரி இதை போய் படமா பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றும் அதான் ஒவ்வொரு ஆளும் இந்த படத்தை பண்றதுக்கு ஒரு உந்துதலா இருந்தாங்க. அதுல என் உதவியாக்கும் இருக்கு ஜீவான் ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட தான் நான் எழுதி டைப் பண்ண சொல்லுவேன். அவன் பண்ணும்போது டைப் பண்ணும்போது அவன் பயங்கரமா இதுவாவான், சார் செம்மையா இருக்குது சார், இது ரைட்டிங்காவே நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த பரிமளன்குவை என்னை பண்ண வச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பாண்டியராஜ் சார், Thank you. இங்க சார், தமிழ் கமல் சாரை வந்து நடிக்க வைக்க காரணம் என்ன? 7 வருஷத்துக்கு வாங்கின கடனா இல்லை நன்றி கடனா? கடன் நன்றி கடன் ரெண்டுமே இருக்கு. அன்னைக்கு வாங்கின அட்வான்ஸ் மட்டும் கிடையாது. எனக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் வந்து இவருக்கு தான் ஃபோன் அடிப்பேன். எப்பவுமே இல்லைன்னு சொல்லாம கொடுக்குற ஒரு நல்ல நண்பர், ஆத்மார்த்தமான நண்பர். அது மட்டும் கிடையாது, என்னைய வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு பார்க்கறது எல்லாமே வந்து என்னை அவர் ரசிப்பார். என்னை வந்து ரொம்ப அப்பா அவருக்கு ஒரு இந்த கதை வந்து நல்லா இருக்கு, அவருக்கு இந்த இதை கொடுத்தோம்னா அந்த நட்புக்கு ஒரு மரியாதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அவரை நடிக்க வச்சதுக்கு காரணம் வந்து அவருக்கு அரசியல் ஆசை இருக்கு. அவர் மூஞ்சிய வெளியில நல்லா காட்டலாம் அப்படிங்கிற ஒரு நண்பனுடைய ஆசைன்னு வச்சுக்கலாம். மிஸ்கின் சார் இங்க சார் ஆக்சுவலி கேள்வி பதில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னே நிச்சயமா அரசியல் கேள்வி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன கேள்வியா இருக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க, என்ன பதில் உங்ககிட்ட இருந்துச்சு? இவ்வளோ காம்ப்ளிகேட் கேள்வி வேணா, நீங்க கேட்டலாம் டைரக்டா. நீங்க இல்ல நீங்களே எனக்கு புரியுது, யூ ஆர் வெரி ஸ்மார்ட், ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் டோட்டலி, பட் ஐ திங்க் யூ பெட்டர் யூ எமிட் அவுட் தட் கொஸ்டின். ஓகே சார், தமிழ் இப்ப இருக்கிற சூழல் எப்படி இருக்கு, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எக்ஸ்ட்ரானரியா இருக்கு, எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. உருவசி மேடம், நான் வந்து கண்ணால பார்த்தேன், நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் திரு விஜயோட. இப்போ விஜய்னு சொல்ல கோச்சுக்கிறாங்க எல்லாருமே, எல்லாம் திட்டுறாங்க கீழே, என்னென்ன விஜயா அப்படின்னு. என்னுடைய தம்பி சகோதரர் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அமைதியாக இருந்துச்சு. என்னைக்கு ஆரம்பிச்சாரோ எங்கள் அசிஸ்டன்ஸை சொன்னேன், ஐ திங்க் there is going to be another tsunami அப்படின்னா. I think I told him very specifically the day he is going to walk into the Kanyakumari or south extreme, people going to follow him like anything அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது நடந்துச்சான்னு தெரியாது, ஆனால் டீப் டவுன் ஐ ஃபெல்ட் தட் திஸ் மேன் வில் கம் அப்படின்ட்டு. என்னுடைய ஆஃபீஸில் நிறையா நண்பர்கள் வருவாங்க, டைரக்டர் நண்பர்கள் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க. எல்லாருமே வந்து யாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு தாங்க வருவான்னு கூட அது கூட சொல்லலை, ஒரு சீட்டு கூட வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து வி ஸ்வீப்ட் ஆக்சுவலி. இது வெரி ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராங் வில் மேன் ஆக்சுவலி. அண்ட் இப்போ வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்டில் ஹீரோவாக இருந்தார். இனிமேல் வாழ்நாள் முழுவதும் ஹீரோவாக இருக்கணும் ஆக்சுவலாக இருப்பார். யூ வில் டூ குட் ஆக்சுவலி, வில் ஆல் ப்ரே ஃபார் யூ, யூ வில் டூ குட், யூ வில், ஐ நோ டீப் டவுன். நம்ம நிறைய பேர் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணாங்க. நான் பழகினது ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆக்சுவலி. அந்த 80 நாட்கள்லாம் ஐ குட் சி, பிகாஸ் நான் நிறைய வாழ்க்கையை படிக்கிறேன், நிறையா யோசிக்கிறேன். இஸ் எ கிரேட் மேன் ஆக்சுவலி, இஸ் எ கிரேட். இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முந்தி தேர்தலுக்கு முந்தி சொல்ல மாட்டேன், பிகாஸ் வி ஆர் அப்பொலிட்டிக்கல். வி நோ போத் த ஃபேமிலிஸ். எங்களுக்கு தெரியும், எனக்கு உதயம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அப்போ நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. வி ஹவ் டு கீப் குவைட். There are the places where we have to keep quiet, we have to keep quiet. So I kept quiet actually. But deep down, I felt this is going to happen. 100% is going to happen, I know that. And it will happen. And he is going to do wonder, I'm telling you. நான் வந்து நிச்சயமாக போய் எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போக போகிறதில்ல. அவர் எந்த இடத்துல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ப்பேன், டிஸ்டன்ஸ்லேருந்து வாழ்த்துவேன், டிஸ்டன்ஸ் தான் அவருக்காக ப்ரே பண்ணுவேன்.
இதுக்கு நான் சொல்கிறதுல வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு அஜெண்டாக்காவும் நான் சொல்லவே இல்லை. ஹீ வில் டூ கிரேட் திங்ஸ். நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு. வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவருக்கு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. they will teach him. பெஸ்ட் பீப்புள் இருக்காங்க, they will teach him. he will do great things to people actually. I know that. Thank you. ஃபியூச்சர்ல உங்களுக்கு பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார் இப்போ நீங்க விஜய் யாருக்கு? சார் என்னம்மா? ஃபியூச்சர்ல உங்களுக்கு பாலிடிக்ஸ் எனக்கு பாலிடிக்ஸே கிடையாதுமா. எனக்கு வந்து சினிமாவில் எது செத்து போயிடணுமா, சினிமாவில் டேரக்ட் பண்ணிகிட்டே செத்துடும். சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லைம்மா எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சுதந்திரம் நான் பாலிடிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்காதுமா. எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு எங்கள் தலைமுறை ஒரு 100 தலைமுறைக்கு எனக்கு வந்து புண்ணியம் செஞ்சிருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அட் நோ பாயிண்ட் இன் மை லைஃப் வில் என்டர் இன்டு பாலிடிக்ஸ். தட் இஸ் நாட் மை ஃபோர்ட்டே ஆக்சுவலி. தமிழ்குமரன் சார், நீங்க விஜய் சார் போய் மீட் பண்ணீங்க, அவர்கிட்ட வந்து தமிழ் சினிமாவை பத்தி ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சுக்கிறீங்களா? என்ன? நிறைய வச்சிருக்கோம், நிறைய எல்லாம் ஒரு மனுவாகவும் கொடுத்துருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஊர்வசி மேடம், பாண்டியராஜ் சார் சொன்னார், ஒரு முக்கியமான உங்கள் வீட்டில் வந்து ஒரு துஷ்டி இது இருக்கும்போது, அண்ணன் இருக்கும்போது வந்து நீங்கள் நடிச்சீங்க, மறுநாளே வந்து நடிச்சீங்க, அதுவும் காமெடி சீன்லன்னு. நீங்கள் நினச்சிருந்தா இந்த ஷூட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிருக்கலாம். ஆனால் வந்து இது இல்லாமல் நடிச்சீங்க, அதுவும் காமெடி சீனு. அப்போ வந்து ஒரு சிஸ்டராக உங்கள் மனநிலை எப்படி இருந்தது, ஒரு நடிகையாக மனநிலை எப்படி இருந்தது? அது வேண்டாமே, இது ஒரு எமோஷ்னல் மீட்டிங் இல்லையே. அது ஒரு இன்சிடென்ட், அவர் நல்ல விதமாக சொல்லி அதை விட்டுட்டார். அதை பற்றி நிறைய பேர் அந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுனால தான் உங்கள் யாருக்கும் நான் அதை பற்றி சொல்லலை. இது 100% நம்ம பர்சனலான ஒரு விஷயம். அது என்ன ஒன்று, அந்த யூனிட்டில் யாருமே அதை என்கிட்ட கேட்கல, டைரக்டர் கேட்கல. எஸ்பெஷலி ஜெயராமுக்கு என் ஃபேமிலியில் எல்லாரையுமே தெரியும் வருஷக்கணக்காக. அவர் எதையுமே கண்டுக்கலை. அவர் அதுக்கு முந்தின நாள் எடுத்த காமெடி சீனை பற்றி எல்லாம் பேசி பாண்டியராஜ் எதுவுமே கண்டுக்கலை. ஏன்னா எதையாவது கேட்டாக்கா நம்ம அந்த இது மாறிடும் இல்லைங்களா. அவர் ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் சொன்னார், நம்ம அதை இப்போ டிஸ்கஷன் வச்சுக்க வேண்டாமே. ஓகே சார், பாண்டியராஜ் சார், நீங்க ஸ்டேஜில் சொன்னீங்க சாண்டி மாஸ்டரை வச்சு செஞ்சேன், இன்னும் நல்லா நடிக்கிறாரு, இன்னும் மேலே மேலே வருவாருன்ட்டு. அவரை இப்போ வச்சு நீங்கள் ஹீரோவை பண்ண போகிறீங்க. ஹீரோ பண்ணுறதுக்கு டான்ஸில் இந்த படத்துலேயே ஒரு ஹீரோ தான். ஜெயராம் சார் எப்படி ஹீரோவோ, சாண்டி மாஸ்டர் ஒரு ஹீரோ, மிஸ்கின் சார் ஒரு ஹீரோ, ஊர்வசியம் எல்லாருமே இந்த படத்தில் எல்லா கேரக்டருக்குமே ஒரு இது இருக்கும். எப்போவோ இல்லை, இப்போவே அவர் சீக்கிரமாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவுடைய ஹீரோவில் சாண்டி மாஸ்டர் கண்டிப்பாக இருப்பார். அவரும் நானும் சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. தலைப்பு பூரா பன்னீர் இருக்க போகுது சார். அதாவது பரிமளானுக்கோ பன்னீர் சோடா. அனைவருக்கும் நன்றி. குரூப் போட்டோ ப்ளீஸ். சார் எடுத்துவா.